ஹாய் கைஸ், இன்றைக்கி எப்படி சூப்பராக பன்னீர் சுக்கா பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக அரிசி, வத்தல், அப்புறம் நான் மல்லி எடுத்திருக்கேன். இது முட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் கொஞ்சோண்டு திரி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கோங்க. இதுதான், அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி போட்டு அரைச்சிங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம சுக்காவுக்கு வேண்டியதை பண்ணிடலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் வத்தலும் ஆட் பண்ணுங்கள். கூட நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட வெங்காயம் வதங்கினதும் இஞ்சியும் பூண்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், அதை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதும் நம்ம பன்னீரை கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாங்க. இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நான் பன்னீரை இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது எல்லா இடத்துக்கும் போகும். நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா காரம் உங்களுக்கு நல்லா சேரும் பன்னீர் கூட. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்கள் சிக்கனும் சேர்த்துக்கலாம், மட்டனும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.